ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். எல்லா பெரியவாளுக்கும் நமஸ்காரம். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை. அமாவாசைக்கு வேண்டிய சாமான்கள், என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ காமிக்கிறோம், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பித்தளை சொம்பில் ஒரு ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சபாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் கருப்பு எள்ளு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பச்சை அரிசி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பில் கட்டின பவித்திரம், 3 பில் கட்டின பவித்திரம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கட்டதர்பை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பில் கட்டின கூர்ச்சம், ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம், அது மாதிரி கூர்ச்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்பா அம்மாக்கள் தாத்தா பாட்டிகள் பேர்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் விபூதி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சில்லற காயின்ஸ் 2 காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு 2 வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உட்கார்றதுக்கு ஆசனம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிழக்க பார்த்து ஈஸ்ட்டை பார்த்து தான் உட்காந்துக்கணும். சூரியன் வர்றது அது திக்கை பார்த்து உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேலா, தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம். சரியா? இப்போ தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சபாத்திரத்தில் ஜலம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. இது கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால மந்திரத்தை சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி இதை ப்ரொசீஜர் அது தெரிஞ்ச மாதிரி அப்படியே பண்ணிக்கணும். சரியா? இதை நான் ரைட் ஹேண்டு காமிட்டா லெஃப்ட்டில் காமிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி கொடுத்துட்டுருக்கா. ஆனால் கேமரா இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. 3 பில் கட்டின பவித்திரத்தை ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. மந்திரம் முடிஞ்சோன்னே மோதிர வரல் ரைட் ஹேண்ட் பவித்திரம், அந்த மோதிர வரலில் பவித்திரத்தை போட்டுக்கணும். ரித்யாஸ்மகப்யை நமசோபசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்தோ அனூராதார் விஷாவர்தகந்தா ஷிதஞ்சீவே மதரஸ்தரீராஹ தீர்காயுஷ்யமஸ்து அப்படின்னு பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிர வரலில் பவித்திரம் போட்டுக்கோங்க. போட்டினதுக்கப்புறம் 3 கட்ட தர்பை கையில் எடுத்துக்கோங்க. காலுக்கு ஆசனமாக போட்டுக்கோங்க. தர்பேஷு ஆசீனஹா. பஞ்சபாத்திர ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 பில் பவித்திரத்தோட செதுக்கணும். 3 கட்ட தர்பை எடுத்துக்கோங்க. தர்பானு தாரயமானஹ. அடுத்து சங்கல்பம் குட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேதே சர்வவிக்ன உபசாந்தே. அப்புறம் பிராணாயம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுபஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः அமிர்தம் பிரம்மா भूर्भुवस्वरो. நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்ட் காதை தொட்டுட்டு இடதுகை கீழே வலதுகை மேலே வச்சுக்கோங்க. சங்கல்பம் சொல்லிக்கோங்க. மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா. அவாவ வழக்க பிரகாரம் சொல்லிக்கணும். சில பேர் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்லிப்பா, சில பேர் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அந்த மாதிரி சொல்லிக்கணும். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு ஐயங்கார் வைஷ்ணவால் அந்த மாதிரி சொல்லிப்பா. 50 சில பேர் சொல்லிப்பா. சரியா? சொல்லுங்க. அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாபஸ்தாம் கதோப்பிவா ஸ்மரேதே புண்டரீகாட்சம் சபாஹ்யா அப்யந்தரஹ சுச்சிஹ மானசம் வாச்சிகம் பாபம்
कर्मणां समुपार्जितं श्रीराम स्मरणेनैव विपोहति न शुञ्चयः श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा पारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं सैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णुराज्ञया पवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे அவாவா எந்தெந்த கண்ட்ரியில் ஃபாரினில் இருக்கீங்களோ அந்தந்த கண்ட்ரியை சொல்லிக்கணும். இந்தியாவில் இருக்கிறவா இதை சொல்லிக்கோங்க. அந்தந்த தேச நாடு எந்தெந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்தந்த கண்ட்ரியை சொல்லிக்கணும். சரியா? भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाब्धे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतौ मेषमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः भानुवासर युक्तायाम् अश्विनी नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्याम् अमावास्यायां पुण्यतिथौ அப்படின்னு உங்கள் பூனலை பிராச்சீனா வீதி பண்ணிக்கணும். பூனலை ரைட்லேருந்து லெஃப்ட் மாற்றிக்கோங்க. மறுபடியும் கையை அப்படி தான் வச்சுக்கணும். உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மதே பித்ருபிதாமஹ பிரபிதாமகானாம் அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம் அம்மா இருந்தால் பிதாமஹி பிதுப்பிதாமஹி பிதுஹு பிரபிதாமஹீனாம். அடுத்து அம்மா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். மாதாமகா. சரியா? கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபாணாம் அஸ்மதே சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ மாதுஹு பிரபிதாமகானாம் உபயவம்ச வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே தர்ஷஸ்ரார்த்த திலத்தர்ப்பண ரூபேன அத்ய கரிஷ்யே அப்படின்னு உங்கள் கையில் இடிக்கின்ற கட்டதர்பையை நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேன். அடுத்து வடக்க பார்த்து போட்டுடுங்க அந்த கட்டதர்பையை. சரியா? வடக்கு பார்த்த கட்டதர்பையை போட்டுட்டு பூனலை உபவீத்தி பண்ணிக்கோங்க. நார்த் சைடு போட்டுருங்க தர்பையை. பூனலை ரைட் பண்ணிக்கோங்க. உபவீத்தி பண்ணிட்டு பஞ்சபாத்திரம் ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. கை வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. பிராச்சீனா வீதி பண்ணினதுக்கப்புறம் 3 கட்ட தர்பை எடுத்துக்கணும். 3 கட்ட தர்பை கையில் எடுத்துக்கோங்க. சரியா? தாம்பாளத்தில் வச்சுக்கணும் 3 கட்ட தர்பை. இந்த கூர்ச்சம் இதுதான். இது வந்து ஷார்ப்பாக இருக்கிறது தெற்க பார்த்துருக்கணும். இது வடக்க பார்த்துருக்கணும். நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், ரெண்டாவது கூர்ச்சனா ரெண்டாவது கூர்ச்சம், அந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தாம்பாளத்தில் வச்சுருங்க. இந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் 2 எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. பூனலை லெஃப்ட் பண்ணிட்டு இருக்கலா பார்த்துக்கோங்க. பார்த்துனதுக்கப்புறம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடணும். சரியா? சொல்லுங்க. ஆயாத பித்தராக
सौम्या गम्भीरैः पतिभिः पूर्वैः प्रजाम् अस्मभ्यं तत्ततोरयिञ्च दीर्घायुत्वञ्च शतशार रञ्च अस्मिन् कूर्चे भूर्भुवस्वरोम् अस्मिन् कूर्चे वर्गत्वय पितॄन् மறிச்சு போடுங்க. ஒரு கூர்ச்சனா வர்க்கத்வய பித்ருன்னு ஆவாகயாமி அப்படின்னு போட்டுடுங்க. சரியா? மறுபடியும் 2 கட்டதர்பை எடுத்துக்கோங்க. 2 கூர்ச்சத்துலேயும் எல்லாம் போட்டுடணும். 2 கட்டதர்பை எடுத்துட்டு அதுக்கு ஆசனமாக வைக்கணும். சொல்லிக்கோங்க. சகிருதா சின்னம் பரிகிஹி ஊர்ணாமிருதோ ஸ்யோனம் பித்ருभ्यस्त्वा भराम्यहम् अस्मिन् सीतन्तु मे पितरः सौम्याः पितामहाः प्रपितामहश्च अनुगैः सह அந்த கட்டதர்பே அது மேலே வைங்க. வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம் 2 எள்ளு 2 அக்ஷதை மறிச்சு போடுங்க. திலாதி சகலாராதனேஹி ஸ்வர்ச்சிதம் அந்த உதிர்னி எடுத்துட்டு அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்க. எதுக்காகனா கூர்ச்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது, தெற்க பார்த்து தான் இருக்கணும் அந்த கூர்ச்ச நுனி, அதனால் அங்கே வச்சிடுறது. சரியா? பஞ்சபாத்திரத்தில் எள்ளு போட்டுக்கோங்க, அக்ஷதை போட்டுக்கோங்க, ஜலம் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டெல்லாம் வச்சுக்கோங்க. மந்திரம் முடிஞ்சோடனே மறித்து ஜலம் விடணும். சரியா? ஏன்னா அவங்க கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால காமிக்கும் போது லெஃப்டில் விடுற மாதிரி தான் தெரியறது. சரியா? நீங்கள் அதை பார்த்துன்னு இது பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லிக்கோங்க. ஃபோனில் இடம் பண்ணிட்டுருக்கல பார்த்துக்கோங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமா பிதரஹ சௌம்யாசஹ அசும் ஏயுஹு அவருக்காக ர்தஜ்ஞாஹ தேனோ பந்து பிதரோஹவேஷு. உங்களோட கோத்திரம் உங்கள் அப்பா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான அப்பா பேர் சொல்லி மறித்து விடுங்க. அப்பா பேர் சொல்லு. கோத்ரான ஷர்மணஹ வசுரூபான மறிச்சு விடுங்க. பித்ரேன சதா நமஸ்தர்ப்பயாமி அங்கிரசோணஹ பிதரஹ நவக்வாஹ அதர்பாணஹ பிருகவஹ சௌம்யாசஹ தேஷாம் பயம் சுமதோ யக்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா. கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான பித்ரேன சதா நமஸ்தர்ப்பயாமி ஆயந்துணஹ பிதரஹ மனோஜவஷஹ அக்னிஷ்வாதா பதிபிஹ தேவயானைஹ அஸ்மின் யஜ்ஞே சதயாமதந்து அதிப்ருபந்து தேன பந்து அஸ்மான. கோத்திரம் அப்பா பேர். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ மறிச்சு விடுங்க. வசுரூபான பித்ரேன சதா நமஸ்தர்ப்பயாமி அப்பா 3 தடவை ஆச்சு. அடுத்து தாத்தா. ஊர்ஜம் பகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் சதாஸ்த தர்ப்பயுதமே பித்ரேன. அதே கோத்திரம் தாத்தா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான மறிச்சு விடுங்க. பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி பிதர்भ्यः சதாவிभ्यः சதா நமः பிதாமகேभ्यः சதாவிभ्यः சதா நமः பிரபீதாமயேभ्यः சதாவிभ्यः சதா நமः அக்ஷன் பிதரஹ. கோத்திரம் சொல்லிக்கோங்க. தாத்தா பேர். கோத்ரான
தாத்தா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ ருத்ரரூபான் மறிச்சு விடுங்க. பிதாமகான் சதாடவஸ்தர்ப்பயாமி. ஏ சேஹா பிதரஹ ஏ சனேகா யா கிஷ்சா வித்மயான் உச்சன பிரவித்மா அக்னே தானுபேத்தா இதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தம் ஸ்வதயா மதந்து. கோத்திரம் சொல்லிக்கோங்க. ரெண்டாவது தாத்தா பேர் கோத்ரான தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான் மறிச்சு விடுங்க. பிதாமகான் சதாடவஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது தாத்தா. சரியா? மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மார்த்வீர்ணஹ சந்து ஓஷதீஹி. மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபான் மறிச்சு விடுங்க. பிரபிதாமகான் சதாடவஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம் தோஷசி மதுமது பார்த்திபம் ரஜஹ மதுத்யௌஹ அஸ்துணப்பிதா. கோத்ரான மூணாவது பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமகான் சதாடவஸ்தர்ப்பயாமி. மதுமானஹ வனஸ்பதிः மதுமாஹும் அஸ்து சூர்யः மார்த்வீः காவோ பவந்து நः. கோத்ரான மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமகான் மறிச்சு விடுங்க. சதாடவஸ்தர்ப்பயாமி. அப்பா 3 தடவை, தாத்தா 3 தடவை, எள்ளு தாத்தா 3 தடவை ஆச்சு. அம்மா இல்லாட்டினால் அம்மா பேர் சொல்லிக்கணும். சரியா? பஞ்சபாத்தில் எள்ளு அக்ஷதை துளசி இது போட்டுக்கோங்க. எள்ளு அக்ஷதை ஜலம் எடுத்துக்கோங்க. இப்போது அதே கோத்திரம் அம்மா பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி பசுரூபாஹ மறிச்சு விடுங்க. மாத்ருஹ சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி பசுரூபாஹ மாத்ருஹ சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி பசுரூபாஹ மாத்ருஹ சதாடவஸ்தர்ப்பயாமி. அடுத்து பாட்டி. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். பாட்டி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. அம்மா இல்லாட்டினால் அம்மா 3 தடவை, பாட்டி 3 தடவை, எள்ளு பாட்டி 3 தடவை ஆச்சு. அம்மா இருந்தால் அப்பாவோடைய அம்மா எடுத்துக்கணும். பாட்டி பேர். சரியா? கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி பஸ்ரூபாஹ பிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி பஸ்ரூபாஹ பிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி பஸ்ரூபாஹ பிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. அடுத்து ரெண்டாவது பாட்டி. கோத்ராஹ ரெண்டாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதுப்பிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ ரெண்டாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதுப்பிதாமஹி சதாடவஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ ரெண்டாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ
பிது பிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராஹ. மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிது பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ. மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிது பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ. மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிது பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. இது அப்பாவோட வர்க்கம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து மாதா மகான் வர்க்கம். நீங்கள் சில பேர் 2 கூர்ச்சை வச்சா கீழே இருக்கிற கூர்ச்சத்தில் தர்ப்பணம் பண்ணிக்கணும். ஒரே கூர்ச்சை வச்சனா அந்த ஒரே கூர்ச்சத்துலேயும் மாதா மகான் வர்க்கத்துக்கும் தர்ப்பணம் பண்ணிக்கணும். சரியா? சொல்லிக்கோங்க. அந்த கோத்திரத்தை சொல்லிக்கணும். அம்மா வழி கோத்திரத்தை. கோத்ரானே அம்மாவோட அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வஸ்ரூபானே மாதா மகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வஸ்ரூபானே மாதா மகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வஸ்ரூபானே மாதா மகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அம்மாவுடைய தாத்தா கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அம்மாவோட மூணாவது தாத்தா கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அம்மாவுடைய அம்மா. சரியா? கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வஸ்ரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வஸ்ரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வஸ்ரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய பாட்டி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. ஆச்சு. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வகந்தீஹ அமர்த்தம் கிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயுதமே. பஞ்சபாத்திர ஜலத்தை எல்லாம் கலைக்கு வரிச்சு விட்டுருங்க. வர்க்கத்வய பித்ரேண திருப்தியத்த திருப்தியத்த திருப்தியதா. எல்லா ஜலத்தையும் பஞ்சபாத்திரத்துலேயும் எள்ளு அக்ஷதையெல்லாம் இருக்கப்படாது. எல்லாத்தையும் கலைக்கு ஊற்றிடுங்க. கையிலையும் எள்ளு அக்ஷதை இருக்கப்படாது. கை வாஷ் பண்ணிக்கோங்க. பஞ்சபாத்திரத்தில் வேறு ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. பூனலை உபவீத்தி பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் பிராச்சீனா வீத்திலேருந்து உபவீத்தி பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் உட்காந்தபடியே எந்திருந்து அப்படியே நின்றுக்கோங்க. கிழக்க பார்த்து நின்று பிரார்த்தனை பண்ணின்னு சொல்லிக்கோங்க. தேவதாப்யः பிதர்भ्यश्च மகாயோகிभ्यः தேவச்ச நமஸ்துதாயை ஸ்வாஹாயை
நித்யபேம நமோ நமஹ நின்ன இடத்துலே பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. யானி காணிச்ச பாப்பாணி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினிஷந்தி பிரதட்சிண பத்தே பத்தே. அப்படியே கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும், ஈஸ்ட்டை பார்த்து. சரியா? நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஆசனத்து மேலே உட்காந்துக்கோங்க. கீழே உட்காந்துன்னு பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. உபவீத்திலேருந்து பிராச்சீனா வீத்தி பண்ணிட்டு 2 எள்ளு அக்ஷதை எடுத்துக்கோங்க. சரியா? மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்க. சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சௌமியாம் கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோ தீர்காயித்வஞ்சா சதசார ரஞ்சா அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய மறிச்சு போடுங்க. பித்ராதீன 2 கூர்ச்சத்துக்கும் சேர்த்து, ஒரே கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சம் 2 கூர்ச்சம் மறிச்சு போட்டுருவோம். யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. தாம்பாளத்தில் கூர்ச்சத்து மேலே அந்த எல்லை மறித்து போட்டுடுங்க. சரியா? அந்த உதிரணியை எடுத்து கீழே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் தாம்பாளத்தில் உள்ள கூர்ச்சத்தை கட் பண்ணக்கூடாது. சரியா? மெதுவாக அந்த கூர்ச்சத்தை பிரிக்கணும். ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2வது கூர்ச்சனா 2வது கூர்ச்சம், அந்த மாதிரி 2 கூர்ச்சத்தையும் முடிச்சு அவுக்கணும். முடிச்சா ஊற்றுருங்க. தாம்பாளத்தில் இருக்கிற எல்லா தர்ப்பையும் எடுத்துக்கோங்க. சரியா? லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் எடுத்துக்கணும். மந்திரம் முடிஞ்சோடனே மறிச்சு விடணும். ஏஷாண்ண மாதா ந பிதா ந பந்துஹோ நானியகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டைः குஷோதகைः. தாம்பாளத்தில் மறிச்சு விட்ருங்க. திருப்தியத திருப்தியத திருப்தியதா. தாம்பாளத்தில் தர்பையை போட்டுடுங்க. எள்ளு ஜலம் எல்லாத்தையும் மறித்து விட்டுடுங்க. சரியா? பஞ்சபாத்திரத்துலையும் எள்ளு அக்ஷதை இருக்கப்படாது. வேறு ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு உங்கள் பூனலை உபவீத்தி பண்ணிக்கோங்க. பூனலை லெஃப்ட்லேருந்து ரைட் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கையில் போட்டுருக்கிற பவித்திரத்தை கட் பண்ணக்கூடாது. பிடிச்ச ஊற்று காதில் வச்சுக்கோங்க. காதில் வச்சுட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கணும். கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. மறுபடியும் அந்த பவித்திரத்தை எடுத்துருவோம். முடிச்சவுத்து வடக்கு பாகத்தில் போட்டுட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. விபூதி இருக்குன்னா விபூதி குழச்சிட்டுக்கோங்க. அவாவா வழக்க பிரகாரம் சில பேர் விபூதி இட்டுன்னு தர்ப்பணம் பண்ணுவா, சில பேர் தர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் விபூதி இட்டுப்பா. அந்த மாதிரி விபூதி இட்டுண்டு கையில் காயின்ஸ் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ட்ராப் தீர்த்தம் ஊற்றிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அத சாந்திம் பிரயச்சமே அமாவாஸ்யாயாம் தர்ஷசார்த்த திலதர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானஹ ஆச்சாரியாதி துப்பியமகம் சம்பிரதத். காயின்ஸை பூமியில் போட்டுடுங்க. போட்டுட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு காக்காக்கி சாதம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அது மாதிரி ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதிகை. அக்ஷய திருதிகை கோல்டு வாங்கணும்னு இல்லை, கோல்டு தானம் பண்ணணும். இல்லை உங்களால் முடிஞ்சது அரிசி பருப்பு அது ஒரு வாத்தியாருக்கோ அவளுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. அவளோட சௌரியம் பொறுத்து பவித்திரம் கூர்ச்சம் கட்டதர்பை எதாவது காலியாச்சுன்னா அவள் வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ரெடி பண்ணி வச்சுப்பா. நீங்கள் டென்ஜோ போர்ட்டர் ஆன்லைனில் இது வேணால் புக் பண்ணினா அவள் அவங்களுக்கு அமுச்சு கொடுத்துருவா. பூனல் பவித்திரம் எல்லாம். அப்படி இல்லைனா நம்பர் இதில் இதுக்கு யார் மகேஷ் பூஜா ஸ்டோர் திப்பசந்திராவில் இருக்குது, மெயின் ரோடில். அங்கே போனாலும் அமாவாசைக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் கிடைக்கும். பூஜைக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும். வெரைட்டி சமைத்து எல்லாமே
அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணிடலாம். உங்களுக்கு வேஷ்டிலேருந்து வெரைட்டிலேருந்து சமித்துலேருந்து பூனல் எல்லாமே வாத்தியார் சப்ளை பண்ணுவா. அவள் வாத்தியார் நம்பருக்கு கீழே போடுறோம், நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.